ஹலோ பிரெக்னென்ட் உமன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் டாக்டர் சுகன்யா, மகளிர் மற்றும் மகப்பேறு ஸ்கேன் சிறப்பு மருத்துவர், ஸ்ரீ ஸ்கேன்ஸ் அல்ட்ராசவுண்ட் டயக்னோஸ்டிக் சென்டர் திருச்சியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் அதுவும் 3 மாதத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் படுத்து தூங்கிக்கலாம். அதுவே செகண்ட் ட்ரைமஸ்டரில் நீங்கள் தூங்கக்கூடிய பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லெஃப்ட் சைட் திரும்பி படுத்துக்கோங்க. ப்ரெக்னென்சி சமயத்தில் மொதல் 3 மாதத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு எந்த வித தொந்தரவுமே பண்ணாது பேபி. பட் அதுவே செகண்ட் ட்ரைமஸ்டரில் 5, 6, 7 அப்படின்னு போகும்போது பேபி வளருவாங்க. அப்போ பேபி வளரும் போது உங்கள் வயிறும் பெருசாகும். இப்படி நீங்கள் லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும். பிளட் ஃப்ளோ வந்து உங்கள் பிளாசண்டாக்கு மட்டும் இல்லை, பேபிக்கும் உங்களோட யூட்ரஸுக்குமே வந்து பிளட் ஃப்ளோ நல்லாவே போகும். சைட் திரும்பி படுக்கும்போது மேஜர் பிளட் வெசல்ஸான ஐவிசின்னு சொல்லுவோம், இன்ஃபீரியர் வீனா கேவா, அந்த பிளட் வெசல் கம்ப்ரெஸ் ஆகாமல் இருக்கும். இந்த ஐவிசியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற டிஆக்சினேட்டட் பிளட், அதாவது கெட்ட ரத்தத்தை, அதாவது ஃப்ரம் த லோவர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அங்கே கீழே இடுப்புக்கு கீழே இருக்கிற பிளட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் அதோட வேலையே. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைட் திரும்பி படுக்காமல் நேராக படுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஐவிசிங்கிற பிளட் வெசல் கம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு பிளட் ஃப்ளோ சரியாக போகாது. அதனால உங்களுக்கு ஹைப்போடென்ஷன், லோ பிபி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்டாமினல் அயோர்ட்டான்னு சொல்லக்கூடிய மேஜர் பிளட் வெசல் அதுவுமே கம்ப்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். அது வந்து கம்ப்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு மயக்கம் வராது, திடீர்னு முதுகு வலிக்காது, இந்த மாதிரிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மேஜர் பிளட் வெசல்ஸ் கம்ப்ரெஸ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கால் வீக்கமோ கை வீக்கமோ திடீர்னு சடனாக ஃபேஷியல் ஸ்வெல்லிங், அதாவது முகம் வீங்கிறதோ வந்து வராது. ப்ரெக்னென்சி சமயத்தில் நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் படுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ படுத்துக்கோங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்ப நேரம் லெஃப்ட் சைட் படுத்துட்டு இருந்தாலே முதுகு வலிக்கும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, ப்ரெக்னென்சி சமயத்தில் இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். பேபிக்கும் சரி உங்களுக்கும் சரி எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வராது. உங்களோட ஸ்லீப்பிங் பொசிஷன் நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு சில 2-3 டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரும். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெட் எண்ட், அதாவது தலையை வந்து கொஞ்சம் உயர்த்தி வச்சு படுத்துக்கோங்க. இடுப்புக்கு கீழ் பகுதியை கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. ஹெட் எண்டை கொஞ்சம் எலிவேட்டடாக, தலைப்பகுதியை கொஞ்சம் ஜாஸ்தியாக தூக்கி வச்ச மாதிரி படுத்துக்கோங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் யூஸ் பில்லோஸ், அதாவது தலகாணியை வந்து நீங்கள் கூட அடிஷ்னலாக சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். உங்கள் கால் கடியில், நீஸ்க்கு, முட்டி கடியில் வச்சுக்கோங்க. ஒன்று உங்கள் பெல்லி, அப்டமன் கடியில் வச்சுக்கலாம். என்சி பில்லோஸ்ன்னு சொல்லி தனியாகவே வந்து ஆஃப்லைன்லேயும் விற்கிது, கடையிலையும் விற்கிது, இல்லை ஆன்லைன்லேயும் வேணாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அது 2 ஷேப்பில் இருக்கும். சி ஷேப்டாகவும் இருக்கும், இல்லை ஜே அண்ட் யூ ஷேப்டாக கூட இருக்குது. இந்த மாதிரி ப்ரெக்னென்சி பில்லோஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு லிங்க் தரேன். இது வந்து ஆக்சுவலாக அமேசானில் கூட விற்கிது. நான் அந்த லிங்க் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நார்மலாக இதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் தலகாணி யூஸ் பண்ணியே கூட நீங்கள் உங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் எப்படியோ படுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். நீங்கள் ப்ரெக்னென்சி சமயத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி பாதி வயிறு சாப்பிடும்போது உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும், நெஞ்சு எரிச்சல் வராது, படுக்கும்போது ஈஸியாக தூக்கமும் வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். படுக்க போகிறதுக்கு முன்னாடி மோஸ்ட்டாக ஹெவியாக சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க, யூ கேன் அவாய்ட் ஹெவி ஆயிலி ஐட்டம்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் எதாவது சாப்பிட்றீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி ப்ரெக்னென்சி சமயத்தில் ஜிஆர்டின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது நடக்கும். அது இப்படிலாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக டின்னர் எடுத்துகிட்டு தூங்குனீங்கன்னு சொன்னாக்கா நல்லா தூக்கம் வரும். பொசிஷன் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கும் கண்டிப்பாக மாறுபட்டுட்டே தான் இருக்கும். ஒரு சில பேர் வந்து எந்த பொசிஷனில் வேணாலும் கம்ஃபர்டபுளாக தூங்குவாங்க. நீங்கள் யூ ஷுட் நாட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர் பீப்புள், பிகாஸ் யூ ஆர் யூனிக். நீங்கள் ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பீங்க. உங்கள் உடல்வாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பெட்டர் நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸ் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, நேராக படுக்கிறத விட லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறோம். டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுவும் எஸ்பெஷலாக 7 மாதத்துக்கு அப்புறம் லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கிறது எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வராமல் பார்த்துக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இட் இஸ் அட்வைசபிள். ஒரு சில பேர் கேட்பாங்க, டாக்டர் நான் லெஃப்ட் சைட் திரும்பி படுத்ததுனால தான் எனக்கு கொடி சுற்றிருச்சா, இல்லை நான் நேராக படுத்ததுனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி கொடி சுற்றி இருக்குன்னு சொல்லி என்னோட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் பேபி வந்து மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க வயிற்று உள்ளார. ஸோ அதுக்கும் நீங்கள் திரும்பி எந்த பக்கம் திரும்பி படுக்கிறதுனாலும் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல. எந்த பொசிஷனில் படுக்கிறதுனாலையும் உங்கள் பேபி வந்து கழுத்தில் சுற்றி அம்பிளிக்கல் கார்ட் சுற்றுது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ப்ரெக்னென்சி ஹாப்பியாகவும் ஒரு சேஃபான ஜேர்னியாகவும் இருக்கிறதுக்கு மை பெஸ்ட் விஷஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.